ஆன்றோர்களே, சான்றோர்களே, போன்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொருள் செலவுமே சிறந்தது என்று பேச வந்துள்ளேன். பணம் இல்லைன்னா சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை. மொத்தத்துல பணம் 10 செய்யும், இல்லைன்னா நம்ம சொந்தம் கூட நம்மளை வச்சு செய்யும். அடிமைத்தனத்தை நீக்கியது பணம், அதிகாரத்தை கொடுத்தது பணம், வறுமையை ஒழித்தது பணம், இன்பத்தை கொடுத்தது பணம், தலை நிமிர்ந்து வாழ வைத்தது பணம். ஐயா, காசுங்கிறது நம்ம பிறக்காமலேருந்தே நம்ம கூடயே வர ஒரு விஷயம். எப்பன்னு பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வாங்க பைசா, அது கொடுத்தாதான் போடுவாங்க கையெழுத்து நைஸா. குழந்தைக்கு 3 kg கூட ஆகாது, அதுக்குள்ளே சேர்த்துடுவாங்க 3 kg, அதுக்கும் காசு. கொஞ்சம் வளர்ந்தா ஸ்கூலு, அதுக்கும் ஃபீஸு, அதுக்கும் காசு. ஸ்கூல் முடிச்சா காலேஜ், அதுக்கப்புறம் மேரேஜ். காசு இருந்தாதான் உனக்கு ப்ரெஸ்டீஜ், அதுவும் இல்லைன்னா நீ ஒரு வேஸ்டேஜ். நடுவர் அவர்களே, இறுதியாக நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, அவ்வளோதான் நடுவர்களே. சட்டுப்புட்டுன்னு பொருள் செல்வம் தான் சிறந்தது என்று தீர்ப்பு, நல்ல தீர்ப்பா சொல்லுங்க நடுவர்கள். நன்றி, வணக்கம். சிறப்பு. அடுத்தபடியாக கல்வி செல்வமே சிறந்த செல்வம் என பேச வருகிறார் மகிழாட்சி. பெற்றெடுத்த தாயே, தத்தெடுத்த தமிழே, உற்றெடுத்த அறிவை பூத்தெடுத்த தருகிறேன், செவிப்படுத்தி கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது கல்வி செல்வமே சிறந்த செல்வம் என்று பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தில் பெயர் கல்வி என்றால் நெல்சன் மண்டேலா. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதை மேல் என்றார் பேரறிஞர் பிளாட்டோ. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா காந்தி. கத்தினால் ஜெயித்த யுத்தங்களை விட புத்தினால் ஜெயித்த யுத்தங்களே அதிகம். நடுவர் அவர்களே, அவ்வளவு சிறந்தது கல்வி. கற்கையில் அற்று பிச்சை பிகிலும் கற்கையில் அற்று என்று கூறினார் அவையார். இதை கேட்டால் பிச்சை எடுத்தாவது கல்வி பயில வேண்டும் என்று கூறி அவையாரின் வாக்கே சிறந்தது என்று கூறுவேன். நம்ம பெற்றோர்கள்லாம் நான் தான் படிக்கல, நீயாச்சும் படிப்பேன் தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு பெற்றோரும் நான் தான் 1 கோடி சம்பாரிச்சேன், நீ ஒரு 10 கோடி சம்பாரின்னு சொல்ல மாட்டாங்க. எனவே கல்வி செல்வமே சிறந்த செல்வம் பற்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றாக பேசினீர்கள். அடுத்தபடியாக பொருட்செல்வமே மிக சிறந்த செல்வம் என பேச வருகிறார் அனிஷா. அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இன்று நான் பொருட்செல்வமே மிக சிறந்த செல்வம் என்று பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, இப்ப உங்ககிட்ட ஒரு கையில ஒரு புத்தகம் தர, இன்னொரு கையில ஒரு தங்கக்கட்டி தர, நீங்க எந்த பக்கம் நடுவரே போறீங்க சொல்லுங்க. என்னப்பா பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்ட? அதான பார்த்தேன். தங்கக்கட்டின்னு சொல்லவும் நடுவரே தடுமாட்டார் பாருங்க. ஆமாம், பணம்னா பின்னமே வாழ்த்திருக்க போது நடுவர் மட்டும் அதுல விதிவிலக்கா என்ன? ஐயா, 4 பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும்னா ஒன்று நம்ம பைத்தியக்காரனா இருக்கணும், இல்லை பணக்காரனா இருக்கணும். பார்க்கறது மட்டும் இல்லாம மதிப்பு மரியாதையும் தேவைன்னா கண்டிப்பா பணக்காரனாயா இருக்கணும். எதே தரப்புல ஒரு பொண்ணு பிச்சை எடுத்தாவது கல்வி பெற வேண்டும் என சொன்னாங்க. அதே அவையார் தாங்க திரைக்கடல் ஓடியும் திரைவியம் தேணும்னு சொன்னாங்க. நடுவரே, என்னங்க கல்வி காசு தானங்க அந்த கல்வியை முடிப்பது என்று அடித்து கூறுகிறேன். அதுல பொருள் செல்வமே மிக சிறந்த செல்வம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படி தாங்க நான் ஒரு நாள் பேங்குக்கு போனேன். காலையில 9 மணியிலிருந்து வரிசையா நிற்கிறேன். ஆனா பாருங்க, அந்த நேரத்துல ஒருத்தர் பெட்டியோட வந்து கார்ல இருந்து உடனே அந்த கேஷியரே வெளியே வந்து அந்த நபரை உள்ள கூட்டிட்டு போனார். 2 நிமிஷத்துல வெளியே அனுப்பிட்டார். ஏன்னா நான் 5000 டெபாசிட் பண்ண போனேன், அவரு 5 லட்சம் டெபாசிட் பண்ண வந்தார். 2 பூஜ்ஜியம் தாங்க வித்தியாசம். ஆனா அதுக்கு எவ்வளவு மதிப்பு பாருங்க. சரி பாப்பா, வாங்க. அடுத்தபடியாக கல்வி செல்வமே மிக சிறந்த செல்வம் என பேச வருகிறார் ஹேமந்த். அனைவருக்கும் வணக்கம். எடுத்தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பையன்தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளையும் வரப்போகிறார். அவையோருக்கும் நடுவருக்கும் வணக்கம். இன்று நான் கல்வி செல்வமே மிக சிறந்த செல்வம் என்று பேச வந்துள்ளேன். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? என் புள்ள இந்த ஊர்ல இருக்கிற பெஸ்ட் ஸ்கூல்ல படிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் அப்படி ஆசைப்படணும்? செல்வம் தான் ஒரு மனுஷனை உயர்த்தும்னா அந்த செல்வத்தை எதுக்கு சார் கல்விக்கு செலவு பண்றீங்க? பெட்டிக்குள்ள பூட்டி வச்சு பக்கத்துலேயே உட்கார்ந்துருக்க வேண்டியதானே? எப்பாடுபட்டாவது என் பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடுத்து விட வேண்டும் என்று துடிக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தெரியும் கல்வி சிறந்த செல்வம் என்று.
என்று கல்வி செல்வமே மிக சிறந்த செல்வம் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு. அடுத்தபடியாக பொருட்செல்வமே சிறந்த செல்வம் என பேச வருகிறார் ரோசி வஸ்ரீ. அனைவருக்கும் வணக்கம். சிரித்தவன் அழுபதும் அழுபவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் முன்னோடு. தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கு அது தெரியுமப்பா. என்ன நடுவரே, நான் சொல்கிறது சரிதானே? கடைசியில உயிர் போகும் போதும் காசு, நம்ம உடம்பு வேகும் போதும் காசு. எல்லாரும் சொல்றாங்க சாகும்போது என்ன காசு எடுத்துட்டு போக போறீங்க, காசு மட்டும் இல்லைன்னா நம்ம சாவு கூட யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க என்று பொருள் செல்வமே சிறந்த செல்வம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுவர் அவர்களே, கல்வி பெருசா செல்வம் பெருசா? உன் பாக்கெட்ல ஒரு 10 பைசா வச்சு இருக்கா? 10 பைசா என்ன, 100 ரூபாய் இருக்கு. நான் கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் பதிலா சொல்லுங்க. ஏய்யா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அளவு மீறி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் நானும் திருப்பி கேட்பேன், தாங்கிக்க முடியாது. பாத்தியா, காசு இருக்குன்னு கேட்டப்பா வராத கோவம், அறிவு இருக்குன்னு கேட்டாதான் எவ்வளவு வந்துச்சு. இப்ப சொல்லுங்க, பணம் பெருசா அறிவு பெருசான்னு? கல்வியே தேசத்தின் கண்களை திறக்கும் என்று கூறிய காமராஜரின் வரிகளோடு தொடங்குகிறேன் எனது இறுதி தீர்ப்பை. கண்ணுடைய என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடைய கல்லாதவர் என்று கூறுகிறார் வள்ளுவர். அதாவது கற்றவரே கண்ணுடையவர், கல்லாதவர் முகத்தில் 2, புண்ணுடையவர் என்று கூறுகிறார் திருவள்ளுவர். வாழ்க்கை என்ற வீட்டில் கல்வி